கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா? ரோலர் ஃபார் பிரெயின் லாட்ஸ் பார்த்தோ. உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், ஏன்னா இதுக்கு நிறைய போட்ட ஒரு நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. புரிஞ்சுதா? எனக்கும் என்ன சொல்லுன்னு தெரியல கைஸ். தேங்க்யூ. அதே மாதிரி ஏன்னா 400 வியூஸ் போட்ட 4 ஹார்ஸ்லே, அதுக்கப்புறம் 4 சப்ஸ்கிரைபர்ஸ், யாரா 5 லைக்ஸ், யாரா இவ்வளோ சப்போர்ட் எனக்கு பண்ணது தேங்க்யூ. இதோ செலஸ்டியல் வந்து குடித்தேன், அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் என்கிட்ட குடிச்சு பார்ப்போமாங்க. என் அம்மாடி, ஒன்றும் இல்லை, தலை பொலந்துருச்சு. செலஸ்டியல் ஏரியா. சரி, கீழே போவோம், நம்ம ஹோமுக்கு போவோம். பேஸ் ரொம்ப தூரம் இருக்குது. எப்படி வந்தாச்சு? ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டை கொண்டு வந்தாச்சு. இல்லை, இப்போ நான் நின்று தூக்கி என்ன வீசிடுச்சு என்னமோன்னு. 20 பேஸு இல்லை இல்லை, இங்கே இருக்குது. மேலே கொண்டு போய் வைப்போம். எப்படி வெயிட். ஓகே, ப்ளீஸ். ரீபர்த் 10 பில்லியனா? 1 ட்ரில்லியனே கிடச்சிருச்சு. 1 ட்ரில்லியன். ரீபர்த் இன்னும் நெக்ஸ்ட்டு எவ்வளோ இருக்கும்? 1.5 ட்ரில்லியன் இருக்கும். 10ஆ? அப்போனா ஆமாம், நம்ம இருக்கு இங்கே வச்சு கஷ்டப்பட்டு ஏறி வந்து எடுக்கணும். கீழே வச்சிடும், ஈஸியாக நம்ம போய் எடுக்கலாம். சரி, மணி எடுக்கலாம். வாய் வர ரோல் ஆகுது, ரோல். ஏய் டிம் சீஸ், நீ இந்த பேஸை விட்டு போகிறதுக்கு நேரம் வந்தாச்சு. பையா பொனேக்கா அம்பலாபூ சேல் பண்ணி காசு வந்துச்சா? பாய் பொனேக்கா அம்பலாபூ. ஓகே, என்னது காசு பத்தலையா? ஆமாம், இது பேஸே கிடையாதுல்ல. இங்கே வருவோம். இதான் என்ன பேஸ். எல்லா காசையும் எடுப்போம். ஹை, அவள்தான் கைஸ். இப்போ மேலே போய் எடுத்துட்டு கடைசியாக ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் கிட்ட வருவோம். ஓகே, சுத்து சுத்து இந்த ரூட். ஓகே, கீழே இறங்க வேண்டிய நேரம். ஸ்ட்ராபெரி எலிஃபண்டோட மணியத்தா. அப்பாடி, நல்லா காசு 98.30 23 ட்ரில்லியன் வந்துருக்கு. ஆனால் ஏதாச்சும் இருந்துச்சு அப்டேட் பண்ண முடியுமா? சார் பண்ணுறேன். இந்த ஸ்பீடு 200 இல்லை, சரியான ஸ்பீடு இது கைஸ். எப்பா காமெண்டில் ஜம்ப் பண்ணதுக்கு இங்கேயே வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, எப்போ செலஸ்டியல் ஸ்பான் ஆகுது? 5ஆ? டிவைன் எல்லாத்தையும் ஓஜி 5 மினிட்ஸ் தானா? ஓகே, ஃபேக்ட் ப்ரோ எவ்வளோ மினிட்ஸ்ன்னு பார்க்கல. ஓகே, வந்தாச்சு. லெஜெண்ட்ரி ஒரே ஜம்பில். இங்கேருந்து லெஜெண்ட்ரியிலேருந்து ஜம்ப் பண்ணால் காஸ்மிக், அங்கேருந்து சீக்ரெட். ஓகே, செலஸ்டியல் வந்தாச்சு செலஸ்டியலுக்கு. அம்மாடி, ஓஜிக்கு போக பார்த்தேன், முடியலை. ஐயோ. ஓகே, இங்கேயே வந்தாச்சு. ஏன்னா அங்கே போக முடியலன்னு ஒரு பிரெயினில் அதுவும் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா செலஸ்டியல் டைமிங், ஓஜி இல்லைன்னா டிவைன் டைமிங். இப்போ நம்ம இந்த கேம் ஒரு ப்ரோவாக மாறிட்டோம்ல. இல்லை, இன்னும் ஓஜி இல்லாட்டி டிவைன் ஏதாவது ஒன்றாச்சும் இருக்கணும். அப்போதான் ஃபுல் கேமை லைட்டாக முடித்த மாதிரி. ஓகே, ஃப்ரீ பிரெயினில் வந்து 671.2K தருமா? எவ்வளோ தரணும்னு தெரில. ஆனால் அன்காமன் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இப்போ இல்லை. செலஸ்டியல்லே இருக்குது. செலஸ் ஆனால் ஸ்டீல், சும்மா சொன்னேன். செலஸ்டியல் எப்படி காஸ்டார் செலஸ்டியல் மண்டையா? சூப்பராக இருக்கே தலை. ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் ஒரு தலையை அப்படியே பிடிச்சி சாப்பிட்டா என்ன ஆயிடும் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஓகே, அபு கேடு அலமதி அபி பூ.
சூ சுமார சொன்னேன். அப்கிரேட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பிரெயின் லாட பாருங்களேன், நல்லா சாப்பிட்டு படியே அந்த மாதிரியே இருக்குல்ல. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரீபட் பண்ணலாம். ரீபட் திரும்பியும் பறந்துட்டோம். சும்மாட சொன்னேன். லெவல் அப் என்கிட்ட காசு இல்லையா? காசு தாரா. அவனோட காசை வாங்கி அவனுக்கே லெவல் அப் பண்ணுறோம். ஓஹோ, 100 லெவல் தட்டுச்சா? செலிப்ரேட் பண்ணுவோம். சொல்லி வாய முடியல, என்ன நேரத்தில் நான் வாய் வச்சேன். ஓகே, காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே ஏறிட்டு மேலே ஏறு அப்பாடி. சரி கைஸ், நம்ம கொஞ்சம் காசு சேர்க்கணும். இப்போ நம்ம இன்னும் ஷூ வாங்க போனோம்னா ஒரு ஷூ வாங்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா. ஓகே, வேர்த்து ஊற்று கைஸ். ஃபேனே ஆன் பண்ணாமல் வாய்ஸ் ரெக்கார்டிங் தந்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் வரும்ல, அது இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு லாபம். கைஸ் எல்லோரும் செய்யுங்க, அதுக்காண்டி வரக்கூடாதான்னு நினைக்காதீங்க. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, நான் ஹாபி செய்கிறேன். எப்பா இங்கேருந்து ஜம்ப் போட்டால் இங்கே வரேன். காஸ்மிக் ஏரியா சீக்ரெட். ஓஹோ, இந்த ஏரியா சீக்ரெட்டாக இருக்கா? சும்மா சொன்னேன். செலஸ்டியல் ஜம்ப் ஓஜிக்கு போயிடு மாதிரி பாமுல கைஸ். அதனால இது எல்லாத்தையும் சேல் பண்ணும். எவ்வளோ காசு? 16.4 ட்ரில்லியன். ஓகே, எல்லா காசு தாங்கடா. என்ன ஈவெண்ட்டு? ரேடியோ ஆக்டிவா? நம்ம மேலே விழாமல் இருந்தால் சரி. ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் ஒன்று காசு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்குறேன், ஏன்னா நீ தான் அதிகமாக காசு சேர்க்க. நான் எதுக்கு மேலே போகிறேன்? கீழே வா. எல்லாம் காசு தாங்கடா. காசு காசு பணத்து மணி மணி. ஓகே, வாங்கியாச்சு. இங்கே கீழே போய் குடிச்சிடுவான். மாமியாரே வந்தாச்சு. காசு தர. எப்பா 8 எவ்வளோ காசு இப்போ என்கிட்ட இருக்கும்? 887.25 ட்ரில்லியன். டே ஸ்பின்னு வந்தா. ஓப்பன் த ஸ்பின்னு. பாடி ஓப்பன் த ஸ்பின். ஐ செட் ஓப்பன் த ஸ்பின்னு. ஏம்மா ஸ்பின்னை தொடங்க கைஸ். ஸ்பின்னை தொடங்கடா. ஓப்பன். ஆமாம், ஃப்ரீ ஸ்பின். எனக்கு ஃப்ரீயா? ஆனால் என்ன வர மாட்டேங்குது. ஸ்வீப்பி டாப்பி அம்மாடி போட்டு ஜம்புக்கு மேப்பே காணாமல் போயிடும். டீம் சீஸ் பாய் பாய். என்னோட வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். சும்மா சொன்னேன். டீம் சீஸ் கோவப்படாது. இதோ மூஞ்ச கோச்சிட்டு போகிறாங்க கைஸ். டீம் சீஸ் அவனுக்கு அதியாச்சும் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1.5K சிவனா பொம்பண்டி நான் எடுத்தேன். அதுக்கு 32Kவோ இல்லைன்னா 28Kவோ கிடச்சிது. அப்போ இல்லை பேசாமல் அவங்களால எவ்வளோ லெவல் போக முடியுமோ போங்க கைஸ். போயிட்டு அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பிரெயினில் அதை உங்களுக்கு எவ்வளோ கேரி இருக்கோ அவ்வளோத்தை எடுத்துருங்க. மேக்ஸ் கேரி ஆக்கிடுங்க. 4 எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுங்கள், அதிகமான வேல்யூ கிடைக்கும். போக முடியலையே. செலஸ்டியல் போய் இடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அடி வந்தாச்சு. ஸோ இப்போ டாப்பி ஹூய். ஓஜிக்கு போகணும். ஓஜியாக இருக்கும் ஓஜிக்கு போனால். ஆனால் அங்கே போய் பிரெயினில் எடுத்துகிட்டு வந்தாதான் ஓஜியாக இருக்கும். அம்மாடி சரி போயிருக்கலாம் கைஸ். ஜம்பா போட கீழே போயிட்டேன். திரும்பியும் ட்ராகன் கேனன் ஒளி எடுத்துருக்கேங்க கைஸ். ஏன்னா 17.6 பில்லியன் பார்த்துக்கோங்க ஒரு செகண்ட்க்கு. இதை விற்றா நம்மளுக்கு அதிகமான காசு கிடைக்கும். உங்களுக்கு காசு சும்மா அப்படிக்கு மட்டும் வேணால் சேல் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே காசு வேணும்னா அந்த பிரெயினில் அதை வச்சுருங்க. ஆனால் பிரெயின் டாட் ஸ்பான் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நோ ப்ராப்ளம். 81, 82. ஓகே ஹாய் அம்மாடி. யார் நோ மை ஹாட்ஸ்பாட் பாய். மித்திக்கல்ல வந்து இறங்கியிருக்கேன். மித்திக் ஏரியா 6, 7. அப்பா 9 மினிட்ஸ் ஆயிருக்கு கைஸ்.
மொத்தமாக இந்த வீடியோட டியூரேஷன் 12 மினிட்ஸ். இப்போ தான் வீடியோ டியூரேஷனாக கொஞ்சம் அதிகமாகுது, அதனால் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி இருக்குது? ஓய் ஓய் வந்துட்டேன் செலஸ்டியலுக்கு. ஜம்பா ஓஜிக்கு போட்டேன், ஆனால் ஓஜியாக இருக்கும். சும்மா உதடிக்கிட்டு இருக்கேன். ஜம்ப்பு போடு கைஸ், கடைசி ட்ரை கைஸ், இல்லைன்னா கீழே போயிடுவேன் பேஸ்க்கு. ஓஜிக்கு வந்தாச்சே, செலிப்ரேஷன் அம்முக்கு தும்முக்கு அமால் துமால். ஆனால் ஓஜி ஸ்பானை எடுத்துகிட்டு பண்ணாலும் சூப்பரான செலிப்ரேஷன். ஓகே போகிறது. சரி கைஸ், நான் ஏஎஃப்கே இருக்கேன், கொஞ்சம் கழிச்சு நான் வீடியோவில் வரேன். செலஸ்டியல் ஹஸ் ஸ்பான்டு இங்கே தான் செலஸ்டியல். ஹை 75 பில்லியனா, இதுக்கு முன்னாடி கிடச்சி 55. அதை அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இறங்கியாச்சு, திரும்பி இறங்கியாச்சு. போ 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 நிற்காம போ. அப்பாடி சீசன் பாஸ் டயர் அழகாக இருக்கட்டும். ஓகே, நம்ம இதை இப்போ இங்கே வைக்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்லாத பிளேன் லார்ட். பொம்படீனா க்ரோக்கோடீலா வாடா, உன்னை கொண்டு போய் நான் சேல் பண்ணிடுறேன், எனக்கு காசாச்சும் கிடைக்கும். ஓகே, சோல்டு பொம்படீனோ க்ரோக்கோடீலோ. கைஸ், நம்மளோட பேஸில் 5.48 QA சேர்ந்துருக்கு. அஜிஸ் வாவ் சூப்பர். ஏன்னா இந்த இன்னும் செலஸ்டியல் வச்சுருந்தாரு. இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சு கைஸ். பாய் கைஸ், ஐ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.